அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாய் இருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்த நான் வேண்டிக்கிறேன். பணத்தால எத வேணா சாதிச்சிட முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டா, நிச்சயமா பணம் மட்டுமே முக்கியம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் பணம் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்குங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா, அது இருந்தா தான் வாழ்க்கையில பல விஷயங்கள நம்மளால சாதிக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பண வரவு தொடர்ச்சியா இருக்கணும். அதேபோல தொடர்ச்சியா ஒரே மாதிரி பணம் வந்துட்டு இருக்காம, பணம் அதிகரிக்கவும் செய்யணும். அந்த வரத்து அதிகரிக்கணும். செலவு தான் அதிகரிக்குது. பணம் வரவு அதிகரிக்கலன்னு வருத்தப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது மாதிரி பண தொடர்பான பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறவங்களுக்காகவும், அவங்களுக்கு பணத்த பெருக செய்றதுக்கும், பணத்த ஈர்த்துக்கிறதுக்குமான எளிய பரிகாரங்கள தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத தொடர்ந்து செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த நாள்ல வேணா செய்யலாம். இந்த நாள்ல தான் செய்யணும், வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும், திங்கட்கிழமையில தான் செய்யணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இத தொடர்ச்சியா நம்ம செய்யும் பொழுது பணம் பெருகி வரும். இது நம்மளால நிச்சயமாக பணத்தை ஈர்க்க முடியும். எங்களுக்கு நெறைய கடன் இருக்கு. இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா, மற்ற வீண் செலவுகள் இருக்கு. குறைந்த வருமானமா இருக்கு. அதனால இந்த மாதிரியான பேமெண்ட் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களால பண்ண முடியல. பணம் வரத்தும் எங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவுல இல்ல. கையில வந்த பணம் கூட சில நேரத்துல தங்காம போயிடுது. குடுத்த பணமா அதுவும் திரும்பி வர மாட்டேங்குது. இப்படின்னு பணம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்க நெறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க. அவங்களுக்கு பணம் பெருகணும். அவங்களோட பற்றாக்குறை நீங்கணும் அப்படின்னு நான் பிரபஞ்சத்த வேண்டிக்கிறேன். அதுக்கான இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்கள நீங்க தொடர்ந்து செஞ்சா, வாழ்க்கையில பணவரவுல நல்ல ஒரு மாற்றத்த பார்க்கலாம். சின்னதா, எளிமையா இந்த விஷயத்த நம்ம செய்யலாம். அதாவது தொழில் விஷயமா அல்லது பணம் யார்கிட்டயாவது குடுத்து அந்த பணம் நமக்கு வரணும்னா, அல்லது ஏதாவது தொழில் விஷயமான மார்க்கெட்டிங் விஷயமா நம்ம போகும்பொழுது, அதுல வெற்றி கிடைக்கணும். அது பண வரவை நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நெனைச்சா, நம்ப அப்படி போகும்பொழுது, அருகம்புல்லோட நுனிய மட்டும் கிள்ளிறணும். அது மாதிரி இந்த திருநீற்று பச்சிலைன்னு ஒரு சின்ன லீஃப் இருக்கு. அந்த இலையையும் நீங்க எடுத்துக்கணும். இது 2யும் எடுத்து நம்மளோட பையில வச்சுட்டு போனா, நம்ம போற காரியம் நிச்சயமா நமக்கு வெற்றிகரமா இருக்கும். அதோட பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசம்பு. அந்த வசம்பையும் நீங்க பையில எடுத்துட்டு போலாம். பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்கு நீங்க ஜெயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த ஜெயம் பண்ணி குடுக்கக்கூடிய தன்மை இந்த பேர் சொல்லாதுன்னு சொல்லக்கூடிய வசம்புக்கு உண்டு. அதனால அருகம்புல் நுனி, திருநீற்று பச்சிலை அதோட சேர்த்து இந்த வசம்பையுமே கூட நம்ம எடுத்துட்டு போம்பொழுது, இது நிச்சயமாக வெற்றிகரமாக அமைஞ்சு, நமக்கு பணம் வருவது நிச்சயமாக நடக்கும். அப்புறமா உங்களுடைய தொழில் செய்ற இடத்துலயோ, அல்லது உங்க வீட்லயோ, அது எங்கேயா இருந்தாலும் ஓகே. அதோட வடகிழக்கு மூலையில, அதாவது உங்களோட பிசினஸ் பிளேஸ்லயோ, அல்லது உங்களோட வீட்லயோ, வடகிழக்கு மூலைய நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு கண்ணாடி டம்ளர சுத்தமா கழுவி, அதுல நல்ல தண்ணீர வச்சு, அதுல ஒரு டிராப் நீங்க பன்னீர் சேர்த்துக்கணும். அதுல ஒரு முழுமையான எலுமிச்சம்பழம், அதையும் நல்லா அலம்பிட்டு, அந்த ஒரு எலுமிச்சம்பழத்த அதுக்குள்ள போட்டுடணும். வாரத்துக்கு 1 முறையோ, அப்படி இல்லன்னா 3 நாளைக்கு 1 முறையோ இந்த தண்ணீர மட்டும் நீங்க மாத்தணும். அந்த எலுமிச்சம்பழத்தையும் மாத்திடலாம். தொடர்ந்து 2 மாசம் இத பண்ணி பாருங்க. உங்களுடைய பணத்துக்கான பற்றாக்குறைங்கிறது மாறிடும். செல்வமானது கொழிக்கத் தொடங்கும். பண வரவு அதிகரிக்கும்.